நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, காதலர் தினம். சுக்கிர பகவான் தான் காதலுக்கு அதிபதி. அவர் எல்லோருடைய காதலையும் நிறைவேற்றித்தர, நல்லவர்களுடைய காதலை நல்ல முறையில் நிறைவேற்றித்தர பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். காதல் என்பது ஆண் பெண் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. அது யாருக்கு எது வேண்டுமானாலும், எதன் மீது வேண்டுமானாலும், யார் மீது வேண்டுமானாலும் காதல் இருக்கலாம். நல்லது நிறைவேறட்டும், கெட்டது மாறட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சுக்கிர பகவான் இப்பொழுது மீன ராசியிலே ராகுவினுடைய தொல்லையை குறைத்து கொண்டிருக்கிறார். எனவே பல நன்மைகள் சுக்கிர பகவானால கிடைக்கிறதோ இல்லையோ, ராகுனுடைய தொல்லை குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலும் பார்த்து நாங்கள் ராசி பலனை சொல்லுகிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏன்? பரணியினோட தலைவர் சுக்கிரன், அதனால தான் சொல்கிறோம். பண்ணிடுங்க, நல்லது. மொத்தத்தில் உங்கள் தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. பரிகாரம் பண்ணணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. கருடனுடைய அண்ணன் தான் அருணன், சூரிய பகவானோட தேரோட டிரைவர். கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். படித்து பாருங்க, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து வீண் வீம்பு அதிகமாக இருக்குது, அலட்டல் அதிகமாக இருக்குது, ஜாகிரதை. 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். உங்கள் ராசிக்கு தலைவர் சுக்கிரன், கிழமைக்கு தலைவரும் அவர் தான். எனவே வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 6, வடக்கு, பச்சை. பரிகாரம் பண்ணுனா. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி. இதெல்லாம் வலிமையான மந்திரங்கள். சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு டென்ஷனாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். உங்களை அறியாமலேயே உங்கள் புத்தி தெளிவாகும். ஆம், செஞ்சு பாருங்க, நல்லது. மொச்சை கொட்டை வேக வச்சு அல்லது காசு கொடுத்து அது வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சார் மொச்சை கொட்டை கிடைக்கல, பணமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு சார் அப்படின்னு கல்லாய்க்கெல்லாம் வேண்டாம், சாப்பிட கொடுங்க, ஏதாவது நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி இருக்காது, தோல்வி தடுக்கப்படும், அது உறுதி. ஆம். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. பரிகாரம் பண்ணணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. கருடனுடைய அண்ணன் தான் அருணன், சூரிய பகவானோட தேரோட டிரைவர். கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். படித்து பாருங்க, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 2, கிழக்கு மேற்கு, வெள்ளை நீலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. பரிகாரம் பண்ணணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. கருடனுடைய அண்ணன் தான் அருணன், சூரிய பகவானோட தேரோட டிரைவர். கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். படித்து பாருங்க, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும்.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஏன்? பூரத்தினுடைய தலைவர் சுக்கிரன். மொத்தத்தில் வழிபாடு பண்ணணும். ஏன்? திருஷ்டி இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. பரிகாரம் பண்ணணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. கருடனுடைய அண்ணன் தான் அருணன், சூரிய பகவானோட தேரோட டிரைவர். கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. பாலகுமாரன் ரமணர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். படித்து பாருங்க, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும். கன்னி ராசிக்காரனே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை. இது 3 நட்சத்திரத்துக்கும். ஆமாம், மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி. இதெல்லாம் வலிமையான மந்திரங்கள். சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு டென்ஷனாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். உங்களை அறியாமலேயே உங்கள் புத்தி தெளிவாகும். ஆம், செஞ்சு பாருங்க, நல்லது. மொச்சை கொட்டை வேக வச்சு அல்லது காசு கொடுத்து அது வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சார் மொச்சை கொட்டை கிடைக்கல, பணமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு சார் அப்படின்னு கல்லாய்க்கெல்லாம் வேண்டாம், சாப்பிட கொடுங்க, ஏதாவது நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி இருக்காது, தோல்வி தடுக்கப்படும், அது உறுதி. ஆம். துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். ஏங்க, உங்கள் ராசிக்கு தலைவர் சுக்கிரன், கிழமைக்கு தலைவர் அவர் தானே. அப்புறம் மரியாதை பண்ண வேண்டாமா? கடுபாடுவார் அப்புறம். ஆம். அனுகூலமான எண் 4, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, யோகி ராம்சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. உங்கள் மேலே திருஷ்டி அதிகமாக இருக்கு. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். என்ன சார் படிக்கிறது? அபிராமி அந்தாதி, கீவா ஜெகநாதன் விளக்குரை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். கீவா ஜெகநாதன் 2 பாகம் நாங்கள் படிச்சிருக்கோம். படித்து பாருங்கள், நல்லாயிருக்கு. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசு. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வேகம் அதிகம். சுறுசுறுப்புன்னு நினச்சி ஏமாந்து போயிடுவீங்க, தோத்து போயிடுவீங்க. நிதானம், பொறுமை. வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணுனா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி. இதெல்லாம் வலிமையான மந்திரங்கள். சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு டென்ஷனாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். உங்களை அறியாமலேயே உங்கள் புத்தி தெளிவாகும். ஆம், செஞ்சு பாருங்க, நல்லது. மொச்சை கொட்டை வேக வச்சு அல்லது காசு கொடுத்து அது வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சார் மொச்சை கொட்டை கிடைக்கல, பணமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு சார் அப்படின்னு கல்லாய்க்கெல்லாம் வேண்டாம், சாப்பிட கொடுங்க, ஏதாவது நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி இருக்காது, தோல்வி தடுக்கப்படும், அது உறுதி. ஆம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏங்க, அதனுடைய தலைவர் சுக்கிரன். அப்புறம் என்ன பண்ணிடுங்க, நல்லது. வெற்றி, உயர்வு. உங்கள் பிறவி பலம் என்னது? பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, பச்சை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, யோகி ராம்சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. உங்கள் மேலே திருஷ்டி அதிகமாக இருக்கு. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். என்ன சார் படிக்கிறது? அபிராமி அந்தாதி, கீவா ஜெகநாதன் விளக்குரை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். கீவா ஜெகநாதன் 2 பாகம் நாங்கள் படிச்சிருக்கோம். படித்து பாருங்கள், நல்லாயிருக்கு.
ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசு. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் திருவோணம், அவிட்டம், உத்திராடம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலையில் மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை. நல்ல நேரம் இன்னைக்கு கிடையாது, அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. வழிபாடு முக்கியம், அசைவ உணவு கூடாது. அனுகூலமான எண் திசை நேரமும் கிடையாது. திரும்பவும் சொல்கிறோம். 3 நட்சத்திரத்துக்கும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி. இதெல்லாம் வலிமையான மந்திரங்கள். சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க. மனசு டென்ஷனாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். உங்களை அறியாமலேயே உங்கள் புத்தி தெளிவாகும். ஆம், செஞ்சு பாருங்க, நல்லது. மொச்சை கொட்டை வேக வச்சு அல்லது காசு கொடுத்தா அது வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க, காக்காய் கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. சார் மொச்சை கொட்டை கிடைக்கல, பணமாக கொடுத்துருங்க. காக்காய்க்கு சார் அப்படின்னு கல்லாய்க்கெல்லாம் வேண்டாம், சாப்பிட கொடுங்க, ஏதாவது நல்லது. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி இருக்காது, தோல்வி தடுக்கப்படும், அது உறுதி. ஆம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதம், கலகுறீங்க, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, யோகி ராம்சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. உங்கள் மேலே திருஷ்டி அதிகமாக இருக்குது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். என்ன சார் படிக்கிறது? அபிராமி அந்தாதி, கீவா ஜெகநாதன் விளக்குரை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். கீவா ஜெகநாதன் 2 பாகம் நாங்கள் படிச்சிருக்கோம், படித்து பாருங்கள், நல்லா இருக்கு. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசு. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடணும். ஏங்க, சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவரால் தான் உங்களுக்கு பல ஹெல்ப்பு. ஏன்? ராகுவனோட தொல்லையை குறைக்கிறார். ராகுவால் அதிக தொல்லம் பெற்றது யார்? நீங்கள் தான். ஆமாம், இப்போ ஓரளவுக்கு தொல்லைகள் குறைந்து கொண்டு வருகின்றன. ஆனால் 7.5 சனி இருக்குது, அதுக்கு வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். மொத்தத்தில் இன்று நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரங்கநாதரே போற்றி, யோகி ராம்சுரத் குமாரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்க. உங்கள் மேலே திருஷ்டி அதிகமாக இருக்குது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். என்ன சார் படிக்கிறது? அபிராமி அந்தாதி, கீவா ஜெகநாதன் விளக்குரை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். கீவா ஜெகநாதன் 2 பாகம் நாங்கள் படிச்சிருக்கோம், படித்து பாருங்கள், நல்லா இருக்கு. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசு. காக்கைக்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். நேயர்களே, இன்று மணவாள மாமுனிகளோட நட்சத்திரம், அவதார நட்சத்திரம். யாருங்க மணவாள மாமுனிகள்? என்னங்க பண்ணணும்? பெருமாள் கோயிலில் போய் ஒரு தீபம் போடுங்க. மணவாள மாமுனிகளே போற்றி இந்த மந்திரத்தை கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள், நல்லது. சில பெருமாள் கோயிலில் மணவாள மாமுனிகளுக்குன்னு, அதாவது மணவாளர் அப்படின்னு போட்டு தனி சந்நிதி இருக்கும் இல்லையா? பெருமாளுக்கே தீபம் போட்டுருங்க. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு மதிப்பிற்குரிய ஏஆர் ரஹ்மான் சொல்கிற மாதிரி எல்லா பெருமாளுக்கான தீபமும் மேலே தேசிகருக்கு போகிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டுருங்க. மணவாள மாமுனிகளுக்கும் போடலாம், தேசிகருக்கும் போடலாம். ஆமாம், மணவாள மாமுனிகளை நினைக்கணும் நீங்கள். அவரை பற்றி கூகுளில் போடுங்க, தெரிஞ்சுக்கோங்க. யார் மணவாள மாமுனிகள்? பெருமாள் பக்தர். எங்களுக்கு தெரிஞ்சது சிம்பிளாக சொல்லிடும், பெரிய பெருமாள் பக்தர், அவ்வளோதான். நிறைய பேர் இருக்காங்க. மணவாள மாமுனிகள், கூரத்தாழ்வார், எம்பார், ராமானுஜர் பெரிய பிஸ்தா, ஸ்ரீமாந்த், நிகமாந்த தேசிகர், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.